ஸோ இப்போ வெஜினல் லூஸாக இருக்கிறதுல இது வந்து நார்மலா இல்லை அப்நார்மலானே நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் ஃபார் அன்மேரிட் ஆர் சைல்ட் பர்த் இல்லாதவங்களுக்கு கிடையாது. தட் இஸ் மோஸ்ட்லி இது வந்து நான் சர்ஜிக்கல்ல பண்ண முடியுமா முடியாதா? பிகாஸ் சர்ஜிக்கல் கிவ்ஸ் அ 100% கரெக்ஷன். சர்ஜிக்கலி நம்ம அந்த ஓப்பனிங்கை கரெக்ட் பண்ணி we make the opening small. So it's a permanent. நான் சர்ஜிக்கல் வரும்போது எப்படி நம்மளுக்கு ஸ்கின் வந்து அப்படி சாக் ஆகுது, அதே மாதிரி தான் வெஜினல் வாலும். ஸோ தட் வில் ஸ்டார்ட் சாகிங். ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த வெஜினல் வால் மியூக்கோசா எல்லாமே ரொம்ப லூஸ் ஆயிடும், எஸ்பெஷலி ஆஃப்டர் பீரியட் ஸ்டாப்ஸ். எப்பவுமே ஒரு பிஃபோர் பிக்சர் ஒரு ஆஃப்டர் பிக்சர் வச்சிருவோம். சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து பிஃபோர் பிக்சர் இல்லாம ஆஃப்டர் சர்ஜரி பிக்சர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தானே இருக்கு, இல்ல ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சா. ஸோ வி மெஷர், வி மேக் ஷுவர் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே. ஸோ இதில் என்னன்னா இது ப்ராப்ளமான்றது எப்போ தெரியும்? இஃப் இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் தேர் டெய்லி லைஃப். ஃபர்ஸ்ட் திங் இஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. தெர் இஸ் நோ செக்ஷுவல் ஃபீலிங் ஆர் செக்ஷுவல் அரௌசல். ஸோ என்ன ஆகும், 1 or 2 times இப்படி ஃபீல் பண்ணா பரவாயில்ல. அப்புறமா many years if they are not going to feel any sexual activity, then what is the point? So if it அது என்னன்னா அந்த வெஜினல் லூஸ் ஆக ஆக யூரின் போற அந்த பை அது லூஸ் ஆகி அதுவும் கொஞ்சம் இறங்கிடும். ஸோ என்ன ஆகும்னா when they cough, when they sneeze, ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் அப்படியே வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நார்மல் நினச்சிட்டு பேட் வச்சுப்பாங்க. பட் கண்டினியூஸ்லி இஃப் இட் இஸ் கோயிங் டு டியர்மணியர்களுக்கு வணக்கம். நான் உங்களை ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஷரண்யா மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமாங்க. ஹாய் மேம். ஹாய் எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? சூப்பராக இருக்கேன். அண்ட் வந்து சூப்பராக வந்திருக்கீங்க இன்னைக்கு, பார்க்கவே செம லுக்காக இருக்கு. அண்ட் வந்து நான் இன்னைக்கு என்ன டாபிக் நான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா வந்துட்டு இப்போ பெரும்பாலான பெண்கள் வந்துட்டு வெஜினல் டைட்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் மேம் அதில்? ஸோ இப்போ வெஜினல் டைட்டனிங் நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக சொல்கிறீங்க. வெஜினல் டைட்டனிங் முன்னெல்லாம் வந்து they won't talk about it. Now இந்த டாப்பிக்கே வந்து இப்போ கொஞ்சம் பேசப்படுற டாபிக் ஆகுது. ஸோ வெஜினல் டைட்டனிங் அப்படின்றது அந்த வெஜினல் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப லூஸாக லேக்ஸாக நிறைய பேருக்கு இருக்கும். அதை டைட்டன் பண்ணுறது ப்ரொசீஜர் தான் வெஜினல் டைட்டனிங். ஓகே. யா, அது எந்த மாதிரியான, இப்போ வந்து சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் இருக்கு, நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல? யா, ஸோ வெஜினல் டைட்டனிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூ செட் சர்ஜிக்கல் இருக்கு, நான் சர்ஜிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி அசஸ் த பேஷண்ட். அதாவது பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வெஜைனா லூஸாக இருக்கு அண்ட் எதனால வெஜைனா லூஸ் ஆச்சு, இது எல்லாமே ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிடுவோம். தென் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணுவோம். ஒரு வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு எவ்வளோ ஃபிங்கர் லூஸ் இருக்குது அண்ட் லென்த்து எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து நான் சர்ஜிக்கலில் பண்ண முடியுமா முடியாதா? பிகாஸ் சர்ஜிக்கல் கிவ்ஸ் அ 100% கரெக்ஷன். சர்ஜிக்கலி நம்ம அந்த ஓப்பனிங்கை கரெக்ட் பண்ணி we make the opening small. So it's a permanent. நான் சர்ஜிக்கல் வரும்போது we have to be very sure இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருமா இல்லையா. ஸோ ஒரு மாதிரி மைல்டு or moderate we can do non-surgical. Severely loose vagina-க்கு it will not work. ஸோ பேஷண்ட் கிட்ட நாங்கள் முதலே சொல்லிடுவோம், இவ்வளோ % இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு அது ஓகேவான். ஸோ சர்ஜிக்கலே வேண்டான்னு இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் இஸ் அ கிரேட் ஆப்ஷன். தே கோ ஃபார் இட். கொஞ்சம் அதில் ஒரு 40 to 50% இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலே தே வெரி ஹாப்பி. ஓகே மேம். ஆக்சுவலாக இந்த வெஜினா லூஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் மேம், எதனால வந்து லூஸ் ஆகுது அப்படிங்கிறது? யா, குட் கொஸ்டின். ஸோ இப்போ வெஜினல் லூஸாக இருக்கிறதுல இது வந்து நார்மலா இல்லை அப்நார்மலானே நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் ஃபார் அன்மேரிட் ஆர் சைல்ட் பர்த் இல்லாதவங்களுக்கு கிடையாது. தட் இஸ் மோஸ்ட்லி இட் இஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஆர் ஆஃப்டர் மெனபாஸ், மாதவிடாய். ஓகே. ஸோ சைல்டு பர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 குழந்தைங்கள் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு, இல்லை பேபி வந்து பெரிய வெயிட் இருந்துச்சுன்னா, ஹை பேபி வெயிட் ஆஃப் மோர் தென் 3 or 3.5 kg, ரொம்ப டிஃபிகல்ட் டெலிவரி ஆகி ஏதாவது ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க,
இல்லை டெலிவரி பண்ணுற டைமில் ஏதாவது டேர் ரொம்ப இருந்து வெஜனை ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, இது வந்து சைல்டு பர்த் ரிலேட்டட். நெக்ஸ்ட் வந்து மாதவிடாய். தட் இஸ் ஏஜ் ஆக ஆக யுவர் வெஜனல் வால் எப்படி நம்மளுக்கு ஸ்கின் வந்து அப்படி சாக் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் வெஜனல் வாலும். ஸோ தட் வில் ஸ்டார்ட் சாகிங். ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த வெஜனல் வாலு மியூக்கோஸ் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆகிடும், எஸ்பெஷலி ஆஃப்டர் பீரியட் ஸ்டாப்ஸ். ஸோ ஒரு 45 இயர்ஸுக்கு அப்புறம் இட் ஸ்லோலி பிகம்ஸ் லூஸ். ஸோ அது ஒன்று. மூணாவது வந்து ஃபார் தோஸ் ஹூ ஹவ் ஹேட் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் ஆர் இன்க்ரீஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதனால அவங்களுக்கு லூஸ் வெஜனல் வால் இருக்கிறதுனால. Sometimes வந்து because of any treatment or any வந்து malignancy treatment அந்த மாதிரி பண்ணும்போது கூட sometimes they will have loose vagina. So mainly பார்த்தீங்கன்னா after child birth and post menopause, post மாதவிடாய், இதுதான் மெயின் ரீசன். இந்த சர்ஜிக்கல் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா இது கேர் எப்படி இருக்கணும், ப்ரீ அண்ட் போஸ்ட் கேர் எப்படி இருக்கணும்? ஜஸ்ட் லைக் எனி சர்ஜரி தட் வி டூ, நம்ம வந்து வெஜனல் ஏரியாவில் அந்த சர்ஜரி பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த சர்ஜரி வந்து எப்படின்னா we are basically lifting the vaginal wall. ஸோ நல்லா கொஞ்சம் லாங்காக இருக்கிற வெஜனல் வால் இருக்குன்னா லோவர் வாலை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுறோம், தட்ஸ் இட். பட் லைக் எனி அதர் சர்ஜரி அனஸ்தீசியா கொடுப்போம். பிலோ ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், முதுகில் ஊசி போட்டு பிலோ த ஹிப் வி வில் கிவ் அனஸ்தீசியா. அண்ட் லைக் எனி அதர் சர்ஜரி இதுக்கு வந்து தே ஹாவ் டு பி இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 1 day அட்லீஸ்ட். ஓகே, செகண்ட் டே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். தென் வி ஆஸ்க் them டு டூ அந்த wound கேர் அதெல்லாம் பண்ண சொல்லிட்டு 1 வாரம் கழித்து வர சொல்லுவோம். எப்படி இருக்குது, நல்லா ரணம் ஆறி இருக்கா எல்லாமே பார்ப்போம். தென் ஆஃப்டர் 2 weeks again we ask them to come. Then at the end of 4 weeks நல்லா வந்து அந்த ஹீலிங்லாம் ஆன பிறகு then they'll be ready to slowly start all their regular activities. But by 1 week itself they start walking, cooking, அதெல்லாம் பண்ணலாம், ஒர்க்குக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெனுவஸாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை பைக் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, இது எல்லாமே வில் பி டிஃபிகல்ட். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம், இல்லைனா ப்ளீடிங் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ வி ஆஸ்க் them to avoid it. 4 to 6 weeks. 6 weeksக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் we'll tell them how it is completely healed. ஸோ எப்பவுமே ஒரு பிஃபோர் பிக்சர் ஒரு ஆஃப்டர் பிக்சர் வச்சுருவோம். சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து பிஃபோர் பிக்சர் இல்லாமல் ஆஃப்டர் சர்ஜரி பிக்சர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தானே இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சா. ஸோ வி மெஷர், we make sure that ஒரு small difference இருந்தாலுமே it gives them a better life, especially sexual activity. ஓகே, இப்போ வயசாக வயசாக வெஜினல் லூஸ் ஆகும்னு சொன்னீங்க. எல்லாருமே வந்து இந்த வெஜினல் டைட்னஸ் பண்ணிக்கலாமா, இல்லை வந்துட்டு இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்காமா? ஸோ என்னன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளமா, இது வந்து நம்ம நிஜமாவே அட்ரஸ் பண்ணுமா அப்படின்றது தானே உங்க கேள்வி. ஸோ இதுல என்னன்னா இது ப்ராப்ளமான்றது எப்போ தெரியும், இஃப் இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் தேர் டெய்லி லைஃப். ஃபர்ஸ்ட் திங் இஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சைல்ட் பர்த். After childbirth also sexual activity has to continue. It's normalcy for any partners இல்லையா. And அந்த ஒரு intimacy எல்லாமே will be better between both the partners. So அந்த sexual activity என்ன சொல்லுவாங்கன்னா they won't feel anything because vagina is very big, very lax. So both male and female partnerக்கு they say எங்களுக்கு எதுவுமே there is no sexual feeling or sexual arousal. So அப்படி சொல்லுவாங்க. So என்ன ஆகும், 1 or 2 times இப்படி ஃபீல் பண்ணா பரவாயில்ல. அப்புறமா many years if they're not going to feel any sexual activity, then what is the point? So if it interferes with their life, first thing. Second thing is repeated vaginal infections. So lax vagina இருக்கிறதால repeated vaginal infection, urinary infection, especially fungal vaginal infections, இது அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி vaginal discharge ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து they come with this. Sometimes associated with this they will have urinary incontinence. அது என்னன்னா அந்த vagina லூஸ் ஆக ஆக அந்த bladder base, that is urine போகிற அந்த பை, அது லூஸ் ஆகி அதுவும் கொஞ்சம் இறங்கிடும். ஸோ என்ன ஆகும்னா when they cough, when they sneeze, இல்லை ரொம்ப சிரிக்கும் போது ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் அப்படியே வரும். ஸோ சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்க நார்மல் நினச்சிட்டு பேட் வச்சுப்பாங்க. பட் கண்டினியூஸ்லி இஃப் இட் இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் யுவர் லைஃப் அப்படின்னா தென் திஸ் ஹெல்ப்ஸ். யா, ஸோ சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கலில் திஸ் வில் கரெக்ட் தட் ப்ராப்ளம் ஆல்சோ. ஓகே மேம். அண்ட் வந்து இதில் வந்து நான் சர்ஜிக்கல் இல்லை சர்ஜிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் எக்ஸசைஸ் மூலமாகவே இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்காங்க? சி வெஜைனல் ஓப்பனிங் வந்து ஏன்
லூஸ் ஆகுதுன்னா வெஜைனாவை சப்போர்ட் பண்ணுற அந்த மசில் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிடுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது, கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இமேஜின் யூஆர் கோயிங் டு பாஸ் யூரின், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பிடிச்சி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு ஒரு கவுண்ட் ஆஃப் 10 அண்ட் தென் விடணும். இந்த மாதிரி வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் திஸ் வில் ஸ்ட்ரென்தன் த வெஜினல் மசில்ஸ், அந்த சப்போர்ட் பண்ற மசில்ஸ். பட் ஓப்பனிங் ஸ்மால் ஆக்குறதுன்றது வந்து இஸ் நாட் ரியலி பாசிபிள். அண்ட் வந்து நம்ம இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்றதை விட யூடியூப்ல போய் நிறைய கேட்கறோங்கிறது ஒரு பெரிய உண்மை. அண்ட் வந்து இப்போ இதுவுமே நான் வந்து கொஷின்ஸ் பார்க்கறதுக்காக நான் போய் சர்ச் பண்ணும்போது நிறைய எக்ஸசைஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. வீட்லேயே பண்ணக்கூடிய இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுக்கு இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ யூ மீன் கூகுள் டாக்டர்ஸ், யூடியூப் டாக்டர்ஸ். சி என்னன்னா அவங்க சொல்ற எக்ஸசைஸ் எல்லாமே வில் ஸ்ட்ரென்தன் த மசில்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆக மேபி அந்த யூரினரி இஷ்யூஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஓகே, பட் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சான ஒரு வெஜினல் வாலை வந்து ஸ்மாலர் ஆக்கணும் அப்படின்றது இஸ் பாசிபிளி ஒன்லி பை தீஸ் தெரபிஸ். இந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? நான் சர்ஜிக்கல் இல்ல சர்ஜிக்கல் வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க நீங்க அப்படிங்கிறது? No, surgical பார்த்தீங்கன்னா is only one treatment, Shweta, where we give anesthesia and lower part of the vaginal wall we cut it and we lift it up. இதுதான் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆமா, அதுலயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு டு மேக் இட் லுக் பெட்டர். அதாவது சர்ஜரி ஆன லுக்கே இருக்கக்கூடாது, அதுக்காக அந்த ஸ்கார் தெரியாம இருக்கிறதுக்கு இல்ல அந்த ஸ்காரை வந்து கன்சீல் பண்றதுக்கு அந்த மாதிரி 2-3 டெக்னிக் இருக்கு. அது வந்து அவங்களுடைய வெஜைனா பார்த்து அந்த வால்ஸை பார்த்து எவ்வளோ தின்னா இருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகி பார்த்து we take the decision. மேம் சர்ஜிக்கல் பற்றி சொன்னீங்க, நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பற்றி சொல்றீங்க. ஸோ நான் சர்ஜிக்கல் பார்த்தீங்கன்னா the latest one is லேசர் தெரப்பி. ஓகே, அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. CO2 லேசர் இருக்கு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. இதெல்லாம் வந்து மிஷின்ஸ். இந்த மிஷின்ஸ்லேருந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் ஃபார் வெஜினல் டைட்டனிங். இது என்னன்னா இட் இஸ் அ ஓபி ப்ரொசீஜர். ஆக்சுவலாக நாங்கள் காஃபி பிரேக் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். எப்படின்னா சொல்லி 15 minutes அவ்வளோதான். ஒன்லி திங் இஸ் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் இருக்கக்கூடாது, பீரியட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு வரணும் இஃப் தே ஆர் ஸ்டில் ஹேவிங் பீரியட்ஸ். போஸ்ட் மாதவிடாய்னா அது அப்படி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் எதுவும் கிடையாது, இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காது, அவ்வளோதான். நோ பிளட் டெஸ்ட், நத்திங் இஸ் நீடட். தே கம் கெட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கோ. எவ்ரி 4 to 6 weeks we repeat it. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வலி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க ஜஸ்ட் படுத்துட்டு இருப்பாங்க, இந்த ப்ரொசீஜர் பாட்டுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். இது வந்து வெஜினலி வி இன்சர்ட் தட் ப்ரோப். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த லேசர் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும்னா அந்த வெஜினல் வால் வந்து ஆக்சுவலி அந்த ஹீட்னால இன்ஜுரி பண்ணும். ஓகே, ஸோ என்னன்னா அந்த வெஜினல் வால்ல இருக்கிற அந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி புதுசான வந்து கொலாஜன், புது எலாஸ்டிசிட்டி ஃபார் த வெஜினல் மியூக்கோஸா அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் செல் ரீஜெனரேஷன். ஆமா, அந்த டிஷ்யூ அப்படியே திருப்பி ஃபார்ம் ஆகும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆக டைட் ஆகும். ஸோ இமேஜின் நியூ, சப்போஸ் இஃப் யூ ஹேவிங் அ ஸ்க்ராச், நியூ டிஷ்யூ ஃபார்ம்ஸ்ல அந்த ஸ்க்ராச் இடத்துல அந்த மாதிரி தான் இது. ஸோ லிட்ரலி we are causing injury to the mucosa and we are creating new mucosa, new cells. ஸோ கொலாஜன் எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு வேணும்னு சொல்றாங்க டைட்டண்டா இருக்கிறதுக்கு கொலாஜன் பவுடர் போட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி திஸ் கொலாஜன் will be created by this. and இந்த லேசர் தெரப்பில வந்து போஸ்ட் லேசர் தெரப்பி ஒண்ணுமே கிடையாது, கேர் எதுவுமே கிடையாது. சில பேருக்கு they have some mild vaginal discharge, that too only for 24 hours. பெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. we tell them to avoid sexual contact for 1 to 2 days. அவ்வளோதான். yeah, so people come to me, they get the treatment done. ஏதாவது இந்த லஞ்ச் பிரேக்கு அது மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அதுக்கு போஸ்ட் ப்ரீ கேர் எதுவுமே கிடையாது. and they are very happy. okay, so ஆனா we tell them இதுல 60 to 70% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், 100% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ பேஷண்ட்ஸ் who need surgical கூட என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, ஐ மீன் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குன்னா நான் இதுலயே கண்டினியூ பண்ணிடுறேன், இல்ல அப்படின்னா நான் சர்ஜிக்கல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் லேசர் மூலமா பண்ணோம்னா அது வந்து லாங் லாஸ்டா இருக்குமா, இல்ல வந்து சர்ஜிக்கல் மெத்தட் போனா வந்து கரெக்டா இருக்குமா? நீங்க எது வந்து சொல்லுவீங்க? ஸோ சர்ஜிக்கல் இஸ் பர்மனெண்ட். ஓகே, எனி சர்ஜரி இஸ் பர்மனெண்ட். நான் சர்ஜிக்கல் வந்து நாங்க இந்த 3 sessions நான் சொன்னேன்ல 4 to 6 weeks apart, அது பண்ணிட்டு எவ்ரி இயர் ஒன்ஸ் they have to come for a touch up therapy, like maintenance therapy. ஆமாமா வரணும்.
ஓகே. இதுக்கும் வந்து நம்ம இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் சர்ஜிக்கல் அது கிடையாது. பெர்மனன்ட்டா. yeah. ஓகே. ஸோ என்னன்னா சம் பேஷண்ட்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் வந்த பிறகு தே ஆர் ஹாப்பி. அப்படியே தே மெயின்டைன் இட். மோஸ்ட் ஆஃப் டைம் நல்லா அந்த மியூக்கஸை ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு 3 இயர்ஸ் இயர்லி ஒன்ஸ் வராங்கன்னா அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் டைம் தேவைப்படாது. அண்ட் இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுட்லேயே வந்துட்டு இருந்தேன். எனக்கு கிளியரா வந்து சொல்லி முடிச்சீங்க. தேங்க்யூ.